أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய நற்குறிப்பு சென்று கொண்டிருந்தது. அன்னார் கலந்து கொண்ட போர்கள் தொடர்பாக ஒரு சிலவற்றை எடுத்துரைக்கின்றேன். ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர், உஹத் மற்றும் அகழ் போர் உட்பட அனைத்து போர்களிலும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டுள்ளார்கள். இவை மட்டுமின்றி இன்னும் பல போர்களிலும் கலந்து கொண்டார்கள். அவற்றில் சில போர்களில் அன்னார் தலைமையும் வகித்தார்கள். பத்ர் போருக்காக புறப்பட்ட போது சஹாபாவிடம் இருந்த ஒட்டகங்கள் மொத்தம் 70. எனவே 3 பேருக்கு ஒவ்வொரு ஒட்டகம் என ஒதுக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொருவரும் மாற்றி மாற்றி பயணித்தார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் ஓர் ஒட்டகத்தில் மாற்றி மாற்றி பயணித்தார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்திற்காக புறப்பட்ட போது அது தொடர்பாக இவ்வாறு வருகிறது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரியாவின் திசையிலிருந்து வந்து கொண்டிருந்த அபூ சுஃபியானின் படையை தடுத்து நிறுத்துவதற்காக மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள். முஸ்லிம்களின் படைக்குழு ஜஃப்ரான் எனும் பகுதியை அடைந்த போது, இது மதினாவிற்கு சுற்றுப்புறத்திலுள்ள சஃப்ரா எனப்படும் இடத்திற்கு அருகில் இருக்கும் ஒரு பகுதியாகும். அந்த பகுதியை அடைந்த போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷியர்கள் தமது வாணிப குழுவை காப்பாற்றுவதற்காக புறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய சஹாபாவிடம் ஆலோசனை கேட்டார்கள். மேலும் அவர்களுக்கு தகவலை தெரியப்படுத்தியவாறு அவர்களிடம், மக்காவிலிருந்து ஒரு படைக்குழு அதிவேகமாக புறப்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? படைக்குழுவுக்கு பதிலாக வாணிப குழு உங்களுக்கு அதிகம் விருப்பமுடையதா என்று கேட்டார்கள். அவர்கள் ஆமாம் என்று கூறினார்கள். அதாவது, ஒரு குழுவினர் நாங்கள் பகைவர்களை எதிர்கொள்வதை காட்டிலும் வாணிப குழுவை அதிகம் விரும்புகிறோம் என்று கூறினார்கள். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு குறிப்பு கிடைக்கப் பெறுகிறது. ஒரு குழுவினர், தாங்கள் எங்களிடம் போரை பற்றி கூறியிருந்தால் நாங்கள் அதற்கு ஏற்ப ஆயத்தம் மேற்கொண்டிருப்போமே, நாங்களோ வாணிப குழுவுக்காக புறப்பட்டுள்ளோம் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் வாணிப குழுவை நோக்கியே செல்ல வேண்டும், தாங்கள் பகைவர்களை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்டு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய முகத்தின் நிறம் மாறிவிட்டது. ஹசரத் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த வசனம் இறங்கியதற்கும் இந்த சம்பவமே காரணம். கமா அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக் வ இன்ன ஃபரீக மினல் முஃமினீன லகாரிஹூன். நம்பிக்கை கொண்டவர்களுள் ஒரு பிரிவினர் முற்றிலும் வெறுத்த போதிலும் இறைவன் இல்லத்திலிருந்து உம்மை உண்மையுடன் வெளியேற்றினான். அப்பொழுது ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பேசினார்கள். மேலும் மிக சிறப்பாக பேசினார்கள். பிறகு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பேசினார்கள். மேலும் மிக சிறப்பாக பேசினார்கள். பிறகு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பேசினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் தங்களுக்கு
எதற்கு கட்டளையிட்டுள்ளானோ அதன்பால் செல்லுங்கள். நாங்கள் தங்களோடு இருக்கிறோம். நாங்கள் இஸ்ரவேலர்கள் மூசாவிடம் கூறியது போன்று ஃபத்ஹப் அந்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், அதாவது நீரும் உமது இறைவனும் சென்று போரிடுங்கள், நாங்கள் இங்கேயே உட்கார்ந்திருப்போம் என்று கூறியது போன்று கூறமாட்டோம். அவர் கூறினார், இல்லை, மாறாக எங்களிடம் உயிர் இருக்கும் வரை நாங்கள் தங்களோடு இணைந்து போரிடுவோம். ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் கைதிகளை பிடித்து வந்தபோது, அதாவது பத்ர் போர் சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் கைதிகளை பிடித்து கொண்டு வந்தபோது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடம் இந்த கைதிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் நபி அவர்களே, அவர்கள் நமது சாச்சாவளி உறவுகளும் சொந்த பந்தங்களும் ஆவர். எனது எண்ணப்படி தாங்கள் அவர்களிடம் ஃபிதியா பெற்றுக்கொள்ளுங்கள். அது அந்த நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக நமக்கு ஆற்றலுக்கு காரணியாக அமையும். அண்மையில் அல்லாஹ் அவர்களை இஸ்லாத்தின்பால் வழிபடுத்தி விடுவான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹத்தாவின் மகனே, உமது கருத்து என்ன என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இல்லை, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கரின் கருத்து என்னுடைய கருத்து அல்ல. மாறாக எனது கருத்து என்னவென்றால், தாங்கள் அவர்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். நாங்கள் அவர்களின் தலைகளை சீவட்டும். அலியிடம் அகீலை ஒப்படைத்து விடுங்கள். அவர் அவரது தலையை சீவட்டும். என்னிடம் இன்ன மனிதரை ஒப்படைத்து விடுங்கள். அந்த மனிதர் மரபு வழியில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உறவினராக இருந்தார். நான் அவரது தலையை சீவி விடுகிறேன், ஏனெனில் இவர்கள் அனைவரும் காஃபிர்களின் வழிகாட்டிகளும் அவர்களின் தலைவர்களும் ஆவர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றுக்கு முன்னுரிமை அளித்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனது கூற்றுக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை. அடுத்த நாள் நான் வந்தபோது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். நான் கேட்டுக்கொண்டேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எந்த விஷயம் தங்களையும் தங்களது தோழரையும் அழ வைத்தது என்று எனக்கு கூறுங்கள். எனக்கு அழுகை வந்தால் நானும் அழுவேன். இல்லையெனில் நான் தாங்கள் இருவரும் அழுவது போன்று அழக்கூடிய முகபாவனை ஏற்படுத்திக் கொள்வேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அழுவதற்கான காரணம் என்னவென்றால், உமது தோழர்கள் அவர்களிடமிருந்து ஃபிதியா பெற வேண்டும் என்ற ஆலோசனை முன்வைத்தனர். எனக்கு முன்னால் அவர்களுக்கான தண்டனை அந்த மரத்தை விட அருகில் முன்வைக்கப்பட்டது. அல்லாஹ்வின் பார்வையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்த அந்த மரம். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், மாகான அலி நபியின் ஐ யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்ல். நாட்டில் போர் செய்து ரத்தம் சிந்தாதவரை சிறைப்பிடிப்பதென்பது எந்த நபிக்கும் ஏற்புடையதல்ல. பிறகு அடுத்த 2 வசனங்களை விட்டுவிட்டு இவ்வாறு உள்ளது, ஃபகுலு மிம்மா கனிம்தும் ஹலாலன் தொய்யிபா. எனவே உங்களுக்கு போரில் கிடைக்கும் பொருள்களுள் அனுமதிக்கப்பட்டதையும் தூய்மையானதையும் நீங்கள் உண்ணுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு போர் செல்வங்களை ஆகுமானதாக்கிவிட்டான். இது சஹி முஸ்லிமின் அறிவிப்பாகும். இந்த ஹதீஸின் ஆரம்ப சொற்கள் இருக்கின்றனவே, அதாவது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அழுது கொண்டிருந்தார்கள். பிறகு அடுத்து வரக்கூடிய திருக்குரான் வசனங்களின் சொற்கள், அவற்றில் எடுத்துரைக்கப்பட்டுள்ள கருத்து ஆகியவை இந்த அறிவிப்பை குழப்பத்திற்குரியதாக ஆக்கிவிடுகின்றன. விஷயம் தெளிவாகவில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவிப்பை சரியானது என கருதி பெரும்பாலான வரலாற்று நூல்களிலும் வாழ்க்கை வரலாற்று நூல்களிலும் விரிவுரையாளர்கள் அல்லாஹ் பத்ர் போர் கைதிகளிடமிருந்து ஃபிதியா பெற வேண்டும் என்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் கோபத்தை வெளிப்படுத்தி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்தை விரும்பினான் என்பது போன்று கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுபவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்துக்கு ஏற்ப எந்தெந்த திருக்குர்ஆன் வசனங்கள் இறங்கின என்ற ஒரு தனி தலைப்பை அமைக்கும் போது அவற்றில் இந்த ஒன்றும் எழுதப்படுகிறது. அதாவது பத்ர் போர் கைதிகள் தொடர்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்துக்கு அல்லாஹ் முன்னுரிமை வழங்கினான். ஆனால் இது தெளிவற்றதாகும். நான் கூறியது போன்று விஷயம் தெளிவாவதில்லை. மாறாக வரலாற்று ஆசிரியர்களும் விரிவுரையாளர்களும் இதை புரிவதில் தவறளித்திருப்பதாக தெரிய வருகிறது. எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருப்பது,
அன்னாருடைய அச்சிடப்படாத ஒரு திருக்குர்ஆன் விளக்க உரை குறிப்பிலிருந்து குறிப்பாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அது இந்த அறிவிப்புகளை மறுக்கிறது. மேலும் ஹசரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்களின் விளக்கமே சரியாக தெரிகிறது. தேவையில்லாமல் ஹசரத் உமர்லிலான் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவதற்காக இந்த மக்கள் அறிவிப்புகளை உண்டாக்கி கொண்டதாகவோ அல்லது இவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவோ தெரிகிறது. எவ்வாறு இருப்பினும் ஹசரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் அதிகாரம் அன்பாலின் 2வது வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு கூறுகிறார்கள். இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னர் அரபு நாட்டில் ஒரு வழக்கம் இருந்தது. அன்னார் எழுதுகிறார்கள், அந்தோ பரிதாபம், உலகின் சில பகுதிகளில் இதுவரை இது இருந்து வருகிறது. அதாவது போர் நடைபெறவில்லை என்றாலும் கூட, சண்டை நடைபெறவில்லை என்றாலும் கூட கைதிகளாக பிடித்துக் கொள்கின்றனர், அவர்களை அடிமைகளாக்கிக் கொள்கின்றனர், ஆக்கிக் கொண்டிருந்தனர். இந்த வசனம் இந்த அருவருப்பான சம்பிரதாயத்தை ரத்து செய்கிறது. மேலும் தெள்ள தெளிவான சொற்களில் போர் நிலையில் மட்டுமே சண்டை நடந்த பிறகே பகைவர்களின் ஆட்களை கைதிகளாக பிடிக்க முடியும், போர் நடைபெறவில்லை என்றால் எந்த மனிதரையும் கைதியாக்குவது ஆகுமானதல்ல என்று கட்டளை பிறப்பிக்கிறது. இந்த வசனத்திற்கு பெரும் தவறான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் பத்ர் போரின் போது மக்கத்தினரில் சிலரை கைதிகளாக பிடித்து கொண்டு வந்தனர். அப்போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம் அவர்கள் தொடர்பாக என்ன தீர்மானிக்க வேண்டும் என்று ஆலோசனை கேட்டார்கள். அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பது ஹஜரத் உமர்லிலான் அவர்களின் கருத்தாக இருந்தது. ஃபிதியா பெற்றுவிட்டு விட்டுவிட வேண்டும் என்பது ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் கருத்தாக இருந்தது. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜரத் அபூபக்கர் ரினான்ஹு அவர்களின் கருத்து பிடித்துவிட்டது. மேலும் இது அதிகாரம் அன்பாலின் 68வது வசனமாகும். அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பொருள், நாட்டில் போர் செய்து ரத்தம் சிந்தாதவரை சிறைப்பிடிப்பது என்பது எந்த நபிக்கும் ஏற்றதல்ல. அதாவது மாகான் நபியின் ஐயக்கூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்ஹின ஃபில் அர்ல் என்ற வசனம். எவ்வாறு இருப்பினும் இதற்கு விளக்கமளித்தவாறு ஹசரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் கூறுகிறார்கள், இதில் பெறப்பட்ட ஆலோசனையில் ஹசரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களின் ஆலோசனை வேறுபட்டதாகவும் ஹசரத் உமர்லிலான் அவர்களின் ஆலோசனை வேறுபட்டதாகவும் இருந்தது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹசரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களின் ஆலோசனை பிடித்துவிட்டது. ஃபிதியா பெற்றுவிட்டு கைதிகளை விட்டுவிட்டார்கள். ஆனால் முஸ்லிம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனம் இறங்கிய போது அல்லாஹ் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலை விரும்பவில்லை, கைதிகளை கொண்டிருக்க வேண்டும், ஃபிதியா பெற்றிருக்க கூடாது என்பது போல் மக்கள் கூறுகிறார்கள். இது தபரியின் விளக்க உரையில் உள்ளது. ஹசரத் முஸ்லிமோத் ரலிலான்ஹு எழுதுகிறார்கள், ஆனால் இந்த விளக்க உரை தவறானது. முதல் விஷயம், கைதிகளை ஃபிதியா பெற்று விட்டுவிடக்கூடாது என்று எந்த ஒரு கட்டளையையும் அல்லாஹ் இறக்கியிருக்கவில்லை. எனவே ஃபிதியாவை பெற்றுக்கொள்வதனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த பழியும் வந்திருக்க முடியாது. இரண்டாவது விஷயம், இதற்கு முன்னர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹ்லா என்ற பகுதியில் 2 நபர்களிடமிருந்து ஃபிதியா பெற்றுக்கொண்டு அவர்களை விட்டுவிட்டிருந்தார்கள். இறைவன் அன்னாரின் இந்த செயலை வெறுத்திருக்கவில்லை. மூன்றாவது விஷயம், வெறும் 2 வசனங்கள் முன்னால் சென்று அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு போர் செல்வங்களில் உங்களுக்கு கிடைப்பதை உண்ணுங்கள், அது ஹலாலும் தூய்மையானதும் ஆகும் என்று அனுமதி அளிக்கின்றான். ஆக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபிதியா பெற்றதை அல்லாஹ் வெறுத்து விட்டான். மேலும் இவ்வாறு கிடைக்கப்பட்ட செல்வத்தை ஹலாலாகவும் தூய்மையானதாகவும் ஆக்கிவிட்டான் என்ற விஷயம் யாருடைய கற்பனையிலும் கூட வந்திருக்க முடியாது. எனவே இந்த விளக்க உரையே தவறானது. மேலும் சரியான விளக்க உரை இதுவாகும். அதாவது இந்த வசனத்தில் முறையாக போர் நடைபெற்று பகைவர்களுக்கு பேரடி கொடுத்து அவர்களை தோல்வியடைய செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு பொது விதி நியமிக்கப்பட்டுள்ளது. திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களில் அல்லாமா இமாம் லாசி அவர்கள் மற்றும் பிரசித்தி பெற்ற வரலாற்றாசிரியரான அல்லாமா ஷிப்லி நிமானி அவர்கள் ஆகியோருடைய கொள்கையும் ஹதரத் முஸ்லிமோத் ரலிலான் அவர்கள் எடுத்துரைத்த இந்த கொள்கையாகவே உள்ளது. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் எம்ஏ ரலிலான் அவர்கள் எழுதுகிறார்கள், மதீனா சென்றடைந்ததும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளை என்ன செய்ய வேண்டும் என்ற கைதிகள் தொடர்பாக ஆலோசனை செய்தார்கள். அரபு நாட்டில் பொதுவாக கொலை செய்துவிடும் அல்லது நிரந்தரமாக அடிமையாக வைத்துக் கொள்ளும் வழக்கம் இருந்தது. ஆனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயல்புக்கு இந்த விஷயம் முற்றிலும் பிடிக்காமல் இருந்தது. மேலும் தற்சமயம் வரை அது தொடர்பாக எந்த இறை கட்டளைகளும் இறங்கியிருக்கவில்லை.
ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், எனது கருத்துப்படி ஃபிதியா பெற்றுவிட்டு அவர்களை விட்டுவிட வேண்டும். ஏனெனில் கடைசியில் இவர்கள் அனைவரும் நமது உற்றார் உறவினர்தானே. நாளை இவர்களிலிருந்தே இஸ்லாத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்கள் உருவாகிவிடுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கூறினார்கள். ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கருத்தை எதிர்த்தார்கள். அவர்கள், மார்க்க விவகாரத்தில் உறவுமுறை கருத்தில் கொள்ளப்படக்கூடாது. இந்த மக்கள் தமது செயல்களால் கொல்லப்படுவதற்கு உரியவர்களாகிவிட்டார்கள். எனவே எனது கருத்துப்படி இவர்கள் அனைவரையும் கொன்றுவிட வேண்டும். இன்னும் சொல்வதென்றால், முஸ்லிம்கள் சுயமாக தமது கைகளால் தத்தமது உறவினர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இயல்பில் உள்ள கருணையினால் தாக்கமடைந்து ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் ஆலோசனையை விரும்பினார்கள். கொலை செய்வதற்கு எதிராக தீர்ப்பளித்தார்கள். மேலும் எந்த இணை வைப்பவர்கள் தமது ஃபிதியா முதலியவற்றை செலுத்தி விடுவார்களோ அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். ஆக பின்னர் இதற்கு ஏற்பவே இறை கட்டளையும் இறங்கியது. ஹதரத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுதியிருப்பது போன்று இறை கட்டளையும் ஃபிதியா கொடுப்பது தொடர்பாக இறங்கிவிட்ட போது பிறகு அந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அழுதார்கள் என்பதை நியாயப்படுத்துவது வினோதமான விஷயமாக உள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், ஆக ஒவ்வொருவரின் நிலைமைக்கு ஏற்பவும் 1000 திர்ஹமிலிருந்து 4000 திர்ஹம் வரை அவரவரது ஃபித்யா நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. இவ்வாறு அனைத்து கைதிகளும் விடுதலையாகிவிட்டனர். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் மகள் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் திருமணம் நடைபெற்றது. இது தொடர்பாக இவ்வாறு குறிப்பு கிடைக்கப்பெறுகிறது. ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களின் கணவர் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். போரிலிருந்து திரும்பி வந்த பிறகு நோயுற்று மரணித்து விட்டார்கள். பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்தார்கள். இதன் விவரம் புகாரியில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. ஹதரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் மகள் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா ஹுனைஸ் பின் ஹுசைஃபா சஹ்மி அவர்களை இழந்து விதவையான பிறகு, அவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாவை சார்ந்தவராக இருந்தார். பத்ர் போரில் கலந்து கொண்டிருந்தார். மதீனாவில் அவர் வஃபாத்தாகிவிட்டார். அப்போது ஹஜ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து அவர்களிடம் ஹப்சாவை பற்றி எடுத்துரைத்து, நீங்கள் விரும்பினால் உமரின் மகள் ஹப்சாவை உங்களுக்கு நிக்காஹ் செய்து தரட்டுமா என்று கேட்டேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், நான் இந்த விஷயத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் பல நாட்கள் வரை காத்திருந்தேன். பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சில நாட்களுக்கு பிறகு, நான் இந்த நாட்களில் திருமணம் செய்யாமல் இருப்பதே எனக்கு பொருத்தமாக தெரிகிறது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறி வந்தார்கள், பிறகு நான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து, நீங்கள் விரும்பினால் உமரின் மகள் ஹப்சாவை உங்களுக்கு நிக்காஹ் செய்து தரட்டுமா என்று கேட்டேன். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மௌனமாகிவிட்டார்கள். எனக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை விட இவர்களிடம் அதிக உணர்வு ஏற்பட்டது. அதாவது அவர்களும் நிராகரித்து விட்டார்களே என்ற அதிக உணர்வு ஏற்பட்டது. பிறகு நான் சில நாட்கள் காத்திருந்தேன். பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நிக்கா செய்து கொள்வதற்கான திருமண தூது அனுப்பினார்கள். நான் அன்னாருடன் அவர்களுக்கு நிக்கா செய்து வைத்து விட்டேன். நிக்காஹ் நடந்த பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்னை சந்தித்து கூறினார்கள், நீங்கள் நான் இல்லை என்று கூறியதனால், அதாவது மறுத்ததனால் ஏதோ உணர்ந்தீர்கள் போலும். நீங்கள் ஹப்சாவை பற்றி கூறிய போது நான் உங்களுக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. அப்போது நான் கூறினேன், ஆமாம் உணர்ந்தேன். அப்போது அவர்கள் கூறினார்கள், உண்மையில் நீங்கள் முன்வைத்த விஷயம் தொடர்பாக உங்களுக்கு பதிலளிப்பதிலிருந்து இந்த ஒரு விஷயத்தை தவிர எதுவும் என்னை தடுக்கவில்லை. அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கூறியிருந்தார் என்பது எனக்கு தெரிந்துவிட்டிருந்தது. நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கவில்லை. அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிக்கவிருப்பதாக வெளிப்படுத்தியது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரிந்திருந்தது.
ஆக ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள், இது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியமாக இருந்தது. என்னால் இதை வெளிப்படுத்தி இருக்க முடியாது. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கைவிட்டிருந்தால் பிறகு கண்டிப்பாக நான் உங்களுடைய இந்த வரனை ஏற்றுக்கொண்டிருப்பேன். இவ்வாறு ஹதரத் அபூபக்கர் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த சம்பவத்துக்கு விளக்கத்தை ஓரளவு சிரத் ஹாத்தமுன் நபியின் என்ற நூலிலும் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் எம்ஏ ரலிலான் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரலிலான் அவர்களின் மகள் ஒருவர் இருந்தார்கள். அவர்கள் பெயர் ஹப்சா ரலிலான் ஹன்ஹா. அவர்கள் ஹுனைஸ் பின் ஹுசாஃபா அவர்களின் மனைவியாக இருந்தார்கள். அவர் ஒரு களப்பற்ற சஹாபியாக திகழ்ந்தார். பத்ர் போரில் கலந்து கொண்டார். பத்ருக்கு பிறகு மதீனா திரும்பி வந்த பிறகு ஹதரத் ஹுனைஸ் ரலிலான் அவர்கள் நோயுற்றார். அந்த நோயிலிருந்து அவரால் மீள முடியவில்லை. அவர்களின் வஃபாத்துக்கு சில காலங்களுக்கு பிறகு ஹதரத் உமர் ரலிலான் அவர்களை ஹதரத் ஹப்சா ரலிலான் அவர்களின் மறுமணத்தை பற்றிய கவலை ஆட்கொண்டது. அப்போது ஹப்சா ரலிலான் அவர்களுக்கு 20 வயதுக்கு மேல் இருந்தது. ஹதரத் உமர் ரலிலான் அவர்கள் தமது இயல்பின் எளிமை காரணமாக தாமே ஹதரத் உஸ்மான் பின் அஃபான் ரலிலான் அவர்களை சந்தித்து, எனது மகள் ஹப்சா தற்போது விதவையாகியுள்ளார், நீங்கள் விரும்பினால் அவருடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஹசரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இதற்கு பிறகு ஹசரத் உமர் ரலிலான் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களிடம் கூறினார்கள். ஆனால் ஹசரத் அபூபக்கர் ரலிலான் அவர்களும் மௌனமாக இருந்தார்கள், எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதனால் ஹசரத் உமர் ரலிலான் அவர்களுக்கு மிகவும் துயரம் ஏற்பட்டது. அவர்களே இந்த துயர நிலையில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஆஜராகி அன்னாரிடம் நடந்த அனைத்தையும் கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமரே, கவலை ஏதும் கொள்ளாதீர். இறைவனுக்கு சம்மதம் என்றால் ஹப்சாவுக்கு உஸ்மான் மற்றும் அபூபக்கரை விட சிறந்த கணவர் கிடைத்து விடுவார். மேலும் உஸ்மானுக்கு ஹப்சாவை விட சிறந்த மனைவி கிடைப்பார். இதை அன்னார் ஏன் கூறினார்கள் என்றால், அன்னார் தாம் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்துக் கொள்ளவும் தமது மகள் உம்மு குல்சூமை ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு மணமுடித்துக் கொடுப்பதற்கும் எண்ணம் கொண்டு விட்டிருந்தார்கள். அதை பற்றி ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு மற்றும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு ஆகிய இருவருக்கும் தகவல் தெரிந்திருந்தது. எனவேதான் அவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் கருத்தை மறுத்துவிட்டார்கள். இதற்கு சில காலங்களுக்கு பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு தமது மகள் ஹதரத் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து கொடுத்து விட்டார்கள். பிறகு அன்னார் சுயமாக தம் தரப்பிலிருந்து தாம் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களை மணம் முடிப்பதற்காக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமண தூது அனுப்பினார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதைவிட அதிகம் வேறு என்ன வேண்டியிருந்தது. அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த வரனை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டில் ஷாபான் மாதம் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிக்காஹ் நடைபெற்றது. இவ்வாறு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமண பந்தத்தில் வந்து நபியின் துணைவியார்களைச் சேர்ந்தவர்களாகிவிட்டார்கள். இந்த திருமண உறவு ஏற்பட்ட பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம், உங்கள் உள்ளத்துக்கு என் தரப்பில் இருந்து ஏதாவது துயரம் ஏற்பட்டிருக்கலாம். விஷயம் என்னவென்றால், எனக்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எண்ணம் பற்றிய தகவல் தெரிந்திருந்தது. ஆனால் அன்னாரின் அனுமதியின்றி என்னால் அன்னாருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்க முடியவில்லை. எனினும் அன்னாருடைய எண்ணம் இதுவாக இல்லாதிருந்திருப்பேன். பிறகு நான் மிக மகிழ்ச்சியோடு ஹப்சாவை மணமுடித்திருப்பேன் என்று கூறினார்கள். ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களோடு நிக்கா செய்ததில் ஒரு சிறப்பான நன்மைக்குரிய பொருத்தமான விஷயம் என்னவாக இருந்ததென்றால், அவர்கள் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களின் மகளாக இருந்தார்கள். அன்னாரோ ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு அடுத்தபடியாக அனைத்து சஹாபாவிலும் சிறந்தவர்களாக கருதப்பட்டார்கள். மேலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறப்பான நெருக்கத்திற்குரியவர்களின் ஒருவராக இருந்தார்கள். எனவே பரஸ்பர தொடர்புகளை அதிகம் வலுப்படுத்துவதற்காகவும் ஹுனைஸ் பின் ஹுசாஃபா ரலியல்லாஹு அவர்களின் காலமற்ற மரணத்தினால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஏற்பட்டிருந்த பெருந்துயரத்தை அகற்றுவதற்காகவும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஹப்சா ரலியல்லாஹு அவர்களை தாமே மணமுடித்துக் கொள்வதை பொருத்தமானதாக கருதினார்கள். இரண்டாவது நன்மைக்குரிய பொருத்தமான விஷயம் என்னவாக இருந்ததென்றால், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்துணை அதிகம் மனைவிமார்கள் இருப்பார்களோ அந்த அளவே மனித குலத்தின் பாதி பகுதியான, இன்னும் சொல்வதென்றால் சில கோணங்களில் சிறந்த பாதி பகுதியான பெண்கள் மத்தியில்
இறைவன்பால் அழைத்தல், தப்லீக் செய்தல், மார்க்க கல்வி வழங்குதல் ஆகியவற்றிற்கான பணிகள் மிகவும் விசாலமான வகையிலும் அதிகம் எளிமையாகவும் அதிகம் சிறப்பாகவும் நடைபெற முடியும். உஹது போர் குறித்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. உஹது போரின் போது ஹாலித் பின் வலீத் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்த போது முஸ்லிம்களால் அந்த திடீர் தாக்குதலால் சுதாரிக்க முடியவில்லை. அதற்கான விளக்கத்தை ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் எம்ஏ ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். குரேஷியர்களின் படை ஏறத்தாழ நாலாபுறமும் சுற்றி வளைந்திருந்தது. தமது படிப்படியான தாக்குதல்களால் ஒவ்வொரு கணமும் அழுத்திக் கொண்டே வந்தது. இதனாலும் கூட ஒருவேளை சிறிது நேரத்திற்கு பிறகு முஸ்லிம்கள் சுதாரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்ன வியப்பு ஏற்பட்டதென்றால், குரேஷியர்களின் ஒரு துணிச்சலான போர் வீரன் அப்துல்லா பின் கமியா முஸ்லிம்களின் கொடியேந்துபோரான முஸ்ஸப் பின் உமேர் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தான். அவர்கள் கொடியேந்தி கொண்டிருந்தார்கள். தனது வாழ்வீச்சால் அவர்களின் வலக்கையை வெட்டி வீழ்த்தினான். முஸப் அவர்கள் உடனடியாக மற்ற கையால் கொடியை ஏந்திக் கொண்டு இப்னு கமியாவை எதிர்ப்பதற்காக முன்னோக்கி சென்றார்கள். ஆனால் அவன் இரண்டாவது வாழ்வீச்சினால் அவர்களின் இரண்டாவது கையையும் வெட்டி வீழ்த்தி விட்டான். இதனால் முஸப் தமது இரண்டு வெட்டுண்ட கைகளையும் இணைத்து கீழே விழுந்தவாறு இஸ்லாமிய கொடியை தாங்க முயன்றார்கள். அதை நெஞ்சோடு நினைத்துக் கொண்டார்கள். இதனால் இப்னு கமியா அவர்கள் மீது மூன்றாவது முறை வாழ்வீசினான். இம்முறை முஸப் ஷஹீதாகி விழுந்து விட்டார்கள். கொடியையோ வேறு ஒரு முஸ்லிம் உடனடியாக முன்னோக்கி வந்து பிடித்துக் கொண்டார். ஆயினும் முஸப் அவர்களின் புறத்தோற்றம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒத்துப்போனது. இப்னு கமியா தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் கொன்றுவிட்டதாக கருதினான். அல்லது இந்த விஷயம் வெறும் தீங்கிழைப்பதற்காகவும் ஏமாற்றும் எண்ணத்திலும் அவன் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருப்பதற்கும் சாத்தியம் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவன் முஸப் அவர்கள் ஷஹீதாகி விழுந்த போது, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டேன் என்று கூச்சலிட்டான். இந்த செய்தியால் முஸ்லிம்களின் எஞ்சியிருந்த துணிவும் அகல ஆரம்பித்தது. அவர்களின் குழுமம் முற்றிலும் சிதறி போய்விட்டது. பல சஹாபா பதற்றமடைந்து போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டார்கள். அப்போது முஸ்லிம்கள் 3 பாகங்களாக பிரிந்திருந்தனர். ஒரு குழுவோ ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டது. ஆனால் இந்த குழு எல்லாரையும் விட மிக குறைவாக இருந்தது. ஆனால் திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளபடி அந்த நேரத்தின் குறிப்பிட்ட நிலைமைகள், அம்மக்களின் உள்ளத்து ஈமான் மற்றும் களப்பற்ற தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். இரண்டாவது குழுவில் இருந்தவர்கள் ஓடிவிடவில்லை. எனினும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு ஒன்று துணிவிழந்து அமர்ந்து விட்டிருந்தனர், இல்லையெனில் தற்பொழுது சண்டையிடுவதை வீணானதாக கருதி வந்தனர். எனவே போர்க்களத்திலிருந்து ஒருபுறம் அகன்று கவலை தோய்ந்து அமர்ந்து விட்டனர். மூன்றாவது குழுவோ தொடர்ச்சியாக போரிட்டுக் கொண்டிருந்தது. அவர்கள் சிலரோ ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒன்று கூடியிருந்தனர். மேலும் தன்னிகரில்லா வாழ்வை அர்ப்பணித்தலின் திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். பெரும்பாலானவர்களோ போர்க்களத்தில் கலைந்து போய் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கும் இரண்டாவது குழுவினருக்கும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருப்பது தெரியவர இந்த மக்கள் பித்து பிடித்தவர்களைப் போன்று போர் புரிந்தவாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒன்று கூடி வந்தனர். எவ்வாறு இருப்பினும் அப்பொழுது மிகவும் பயங்கரமான போர் நடந்து கொண்டிருந்தது. முஸ்லிம்களுக்கு பெரும் சோதனைக்குரிய நேரமாக அது இருந்தது. ஏற்கனவே கூறப்பட்டு விட்டதற்கேற்ப ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு பல சஹாபா துணிவிழந்து விட்டிருந்தனர். மேலும் ஆயுதங்களை வீசிவிட்டு போர்க்களத்தை விட்டு ஒருபுறம் ஆகிவிட்டார்கள். நிராசையடைந்து ஒருபுறம் ஆகி அமர்ந்து விட்டார்கள். அவர்களிலேயே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். ஆக இந்த மக்கள் இவ்வாறே போர்க்களத்தின் ஒருபுறம் அமர்ந்திருந்தார்கள். அப்போது மேலிருந்து ஒரு சஹாபி அனஸ் பின் நசர் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துவிட்டார்கள். மேலும் அந்த மக்களை பார்த்து, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள், இப்பொழுது போர் புரிந்து என்ன கிடைக்கப் போகிறது என்று கேட்டார்கள். ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இதுதான் போர் புரிவதற்கான தருணம். இவ்வாறு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற அந்த மரணம் நமக்கும் கிடைக்க பெற வேண்டும். மேலும் அன்னாருக்கு பிறகு வாழ்க்கையின் இன்பம்தான் என்ன இருக்கிறது. பிறகு அவர்களுக்கு முன்னால் சாத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அப்போது அவர்கள், அதாவது ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், சாதே, எனக்கோ மலை குன்றிலிருந்து சொர்க்கத்தின் நறுமணம் வருகிறது. இதை கூறிவிட்டு ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகைவர்களின் வரிசைக்குள் நுழைந்து விட்டார்கள். சண்டையிட்டவாறே ஷஹீதாகிவிட்டார்கள். போருக்கு பிறகு அவர்களின் உடலில் 80க்கும் மேற்பட்ட காயங்கள் காணப்பட்டன. அது யாருடைய பிரேதம் என்பதை எவரும் அடையாளம் காண முடியாமல் இருந்தது. இறுதியில் அவர்களின் சகோதரி அவர்களின் விரலை பார்த்து அடையாளம் கொண்டார்கள்.
உஹது போரின் போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சில சஹாபாவோடு மலை கணவாயை சென்றடைந்துதான் இருந்தார்கள். அப்போது நிராகரிப்பாளர்களின் ஒரு கூட்டம் மலை கணவாய் மீது தாக்குதல் தொடுத்துவிட்டது. அவர்களில் ஹாலித் பின் வலீதும் இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது இவ்வாறு துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம லா யம்பகி லஹும் அன் யல்ஊனா, அதாவது அல்லாஹ்வே, இந்த மக்கள் எங்களை வந்தடையாமல் இருப்பார்களாக. இதை கேட்ட ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில முஹாஜிர்களோடு இணைந்து அந்த இணை வைப்பவர்களை எதிர்கொண்டார்கள். அடித்து அவர்களை விரட்டி அடித்து விட்டார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எம்ஏ ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள்: அபு சுஃபியான் தனது சில கூட்டாளிகளை அழைத்து கொண்டு முஸ்லிம்கள் ஒன்று கூடியிருந்த அந்த மலை கணவாயை நோக்கி புறப்பட்டான். அதற்கு அருகில் நின்று கொண்டு, முஸ்லிம்களே, உங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளாரா என்று உரத்த குரலில் கேட்டான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் பதிலளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தினார்கள். ஆக அனைத்து சஹாபாவும் மௌனமாக இருந்தார்கள். பிறகு அவன் அபூபக்கர் மற்றும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கேட்டான். அதற்கும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கிணங்க யாரும் பதிலளிக்கவில்லை. இதனால் அவன் உரத்த குரலில் ஆணவமான துணியில், இவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டனர், ஏனெனில் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பதிலளித்திருப்பார்கள் என்று கூறினான். அப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பொறுக்க முடியவில்லை. அவர்கள் தம்மையும் அறியாமல், அல்லாஹ்வின் பகைவனே, நீ பொய்யுரைக்கிறாய், நாங்கள் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம், மேலும் இறைவன் எங்கள் கைகளால் உன்னை இழிவுபடுத்தி விடுவான் என்று கூறினார்கள். அபு சூஃபியான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குரலை அடையாளம் கண்டு கொண்டு, உமரே, உண்மையாக சொல்லும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மேலும் உனது இந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அப்போது அபு சுஃபியான் ஓரளவு மெல்லிய குரலில், பிறகு இப்னு கமியா பொய் கூறியுள்ளான், ஏனெனில் நான் உம்மை அவனை விட உண்மை பேசுவராக புரிகிறேன் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அபு சுஃபியான் மிகவும் உரத்த குரலில், உலு ஹுபுல், அதாவது ஹுபுல் சிலையே, உனது மகிமை உயரட்டும் என்று முழங்கினான். சஹாபா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலை கருத்தில் கொண்டு அமைதி காத்தனர். ஆனால் தமது பெயர் எடுக்கப்படும் போது அமைதி காக்குமாறு கட்டளையிட்ட ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு எதிராக சிலையின் பெயர் வந்தபோது அமைதி இழந்தார்கள். மேலும் நீங்கள் ஏன் பதிலளிப்பதில்லை என்று கேட்டார்கள். சஹாபா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் என்ன பதில் கூறட்டும் என்று கேட்டார்கள். அன்னார் கூறினார்கள், அல்லாஹு அலா வஜல் என்று கூறுங்கள், அதாவது உயர்வும் மேன்மையும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. அபு சூஃபியான், லனல் உஸ்ஸா வலா உஸ்ஸா லக்கும், எங்களுடன் உஸ்ஸா சிலை உள்ளது, உங்களோடு உஸ்ஸா சிலை இல்லை என்று கூறினான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவிடம் கூறினார்கள், அல்லாஹ் மௌலானா வலா மௌலா லக்கும், உஸ்ஸா சிலை என்ன, எங்களோடு அல்லாஹ் உள்ளான், எங்களுக்கு உதவியாளனாக இருக்கின்றான், உங்களோடு எந்த உதவியாளரும் இல்லை என்று கூறுங்கள் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அபு சுஃபியான், போர் ஒரு வாளியை போன்றது, சில வேளை மேலெழுகிறது, சில வேளை கீழே விழுகிறது. ஆகவே இந்த நாளை பத்ர் நாளுக்கு பதிலடியாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போர்க்களத்தில் உரு சிதைக்கப்பட்ட சடலங்களை காண்பீர்கள். நான் இவ்வாறு செய்யுமாறு கட்டளையிடவில்லை, ஆனால் இவ்வாறு செய்திருப்பதாக எனக்கு தெரிய வந்த போது எனக்கு எனது ஆட்களின் இந்த செயல் தவறாகப்படவில்லை. எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் அடுத்த வருடம் இதே நாட்களில் பத்ர் போர்க்களத்தில் மீண்டும் போருக்காக வாக்கு தரப்படுகிறது என்று கூறினான். ஒரு சஹாபி ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலின் கீழ், மிக நல்லது, இந்த வாக்குறுதி தரப்படுகிறது என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அபு சூஃபியான் தமது கூட்டாளிகளை அழைத்துக் கொண்டு கீழே இறங்கிவிட்டான். பிறகு குறைஷர்களின் படை மக்காவை நோக்கி பயணமானது. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்கு பிறகு மதீனா வந்தடைந்த போது நயவஞ்சகர்களும் யூதர்களும் மகிழ்ச்சியை கொண்டாட ஆரம்பித்தனர். மேலும் முஸ்லிம்களை வசைமாறி பொழிய ஆரம்பித்தனர். மேலும் கூறினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாட்சியை வேண்டுகிறார்கள். அவர்கள் இழப்படைந்த அளவு இன்று வரை எந்த நபியும் இழப்படையவில்லை. தாமும் காயமுற்றார்கள், அவர்களின் தோழர்களும் காயமுற்றார்கள். மேலும் கொலையுண்ட உங்கள் மக்கள் எங்களோடு இருந்திருந்தால் ஒருபோதும் கொலையுண்டிருக்க மாட்டார்கள் என்று கூறி வந்தார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த நயவஞ்சகர்களை கொல்வதற்கு அனுமதி கோரினார்கள். இவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் என்று. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி பகர்வதை வெளிப்படுத்துவதில்லையா? இந்த மக்கள்
கலிமா கூறுகிறார்கள் தானே என்று கேட்டார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், ஏனில்லை, இவர்கள் கூறத்தான் செய்கிறார்கள், ஆனால் அத்துடன் நயவஞ்சகமான விஷயங்களையும் பேசுகிறார்களே. ஆனால் ஹஜ்ரத் உமர் அவர்கள், இவர்கள் வாழ்வின் அச்சத்தால் கூறுகிறார்கள், ஆக இவர்களின் விவகாரம் வெளிப்பட்டு விட்டது, இவர்களின் உள்ளத்தின் விஷயங்கள் வெளிப்பட்டு விட்ட பிறகு, அல்லாஹ் இவர்களின் வஞ்சத்தை வெளிப்படுத்தி விட்ட பிறகு இவர்களை பழிவாங்க வேண்டும், இவர்களுக்கு தண்டனளிக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் இந்த சாட்சியை பகர்வாரோ அவரை கொல்வதை விட்டு நான் தடுக்கப்பட்டுள்ளேன். எவர் கலிமா கூறிவிட்டாரோ அத்தகைய நபரை கொல்வதை விட்டு என்னை தடுக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பு இனிவரும் காலங்களில் தொடரும் இன்ஷா அல்லாஹ். தற்போது நான் சில மர்ஹூம்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டியுள்ளது, எனவே இங்கே முடிவு செய்கிறேன். ஆனால் அதற்கு முன்னர் நான் துவாவுக்காகவும் கூற விரும்புகிறேன். சென்ற வாரமும் நான் அநீதியளிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யுங்கள் என்று கூறியிருந்தேன். போர் நிறுத்தப்பட்டு விட்டதுதான். இருப்பினும் வரலாறு நமக்கு கூறுவதாவது, சில காலங்களுக்கு பிறகு எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு கூறி பகைவர்கள் இந்த பாலஸ்தீன மக்களை அநீதிக்கு இலக்காக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு காரணம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் கருணை புரிவானாக. பாலஸ்தீன மக்களுக்கும் உண்மையான சுதந்திரம் கிடைக்கட்டுமாக. அல்லாஹ் அவர்களுக்கு அறிவும் புத்தி கூர்மையும் வலிமையும் கொண்ட, தனது விஷயத்தை எடுத்து வைக்கக்கூடிய மற்றும் தமது உரிமைகளை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கும் தலைவர்களை வழங்குவானாக. இவ்வாறு அநீதிக்கு இலக்காகி கொண்டிருக்கும் அகமதிகளுக்காகவும் குறிப்பாக பாகிஸ்தான் அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பில் வைப்பானாக. ஜனாசாக்களில் இன்று முதலாவது குறிப்பு, காதியான் வெளியீட்டுத்துறையின் துணை நாசிராக இருந்த குரேஷி முகமது ஃபசலுல்லா சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் ஏப்ரல் 27 அன்று வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் தாயாரின் தந்தை வழிபாட்டனாரும் தந்தையாரின் தாய் வழிபாட்டனாருமான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹஜ்ரத் முன்ஷி மெஹர்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக இவர்களின் குடும்பத்தில் அஹ்மதியத் வந்தது. மேலும் மினாரத்துல் மசீஹ் கட்டுவதற்காக சந்தா கொடுத்தவர்களிலும் அவர்களது பெயர் எழுதப்பட்டுள்ளது. ஜாமியாவில் இருந்து தேர்ச்சி பெற்ற பிறகு குரேஷி சாஹிப் அவர்கள் 23 ஆண்டுகள் 5 மாதங்கள் ஜாமியாவில் கற்பிக்கும் பணியை செய்தார்கள். திருக்குர் ஆன், உருது, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் நூல்கள், அரபு இலக்கணம், அரபு மொழியாக்கம் முதலிய பாடங்களை கற்பித்துள்ளார்கள். இவர்களின் மொத்த தொண்டு காலம் 37 ஆண்டுகள் 7 மாதமாகிறது. அல்லாஹின் அருளால் மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி ஒரு மகன் 2 மகள் உள்ளனர். இவர்கள் தொடர்பாக வெளியீட்டுத்துறை நாசர் மக்தூம் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், ஜாமியாவில் இருந்தபோது மிகவும் பரிவு காட்டும் ஆசிரியராக இருந்தார்கள். மாணவர்களோடு மிகவும் அன்பு மற்றும் நட்பு ரீதியான பழக்கம் இருந்தது. தோழமை கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் மிகவும் நேர்மையுடன் வக்ஃபின் ஆன்மாவோடு பணிபுரிந்தார்கள். நேரத்தை பேணி வந்தார்கள். மாணவர்களையும் நேரத்தை பேண வைத்தார்கள். இந்தியாவின் பெரும்பாலான முபல்லிகுகள் இவர்களின் மாணவர்கள் ஆவார்கள். இவர்களிடமிருந்து அவர்கள் பயன்பெற்றுள்ளார்கள். இவர்களின் இயல்பில் மிகவும் எளிமை இருந்தது. உரையாடலில் சுருக்கம் இருந்தது. அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் இவர்களின் பேச்சு மிகவும் அறிவுபூர்வமானதாகவும் ஆதாரம் நிறைந்ததாகவும் இருக்கும். இவர்களுக்கு இந்திய மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் துணை சதராக தொண்டாற்ற வாய்ப்பு கிடைத்தது. 34 ஆண்டுகள் நீண்ட காலமாக இவர்கள் பத்ர் பத்திரிகையின் துணை ஆசிரியராக தொண்டாற்ற வாய்ப்பு பெற்றார்கள். மிஷ்காத்தின் ஆசிரியராகவும் இருந்தார்கள். இந்தியாவின் அஹ்மதியத் வரலாற்று குழுவின் உறுப்பினராகவும் இருந்தார்கள். ரூஹானி ஹசாயனுடைய கம்ப்யூட்டரைஸ்டு பதிப்பு வெளியான போது அதில் இவர்கள் சிறப்பாக ப்ரூஃப் ரீடிங் பிழைகளை கண்டறிந்தார்கள். இதற்கு பிறகு இவர்கள் கூறியதற்கு ஏற்ப அதில் திருத்தங்களும் செய்யப்பட்டன. மிகவும் நுணுக்கமான கண்ணோட்டத்துடன் ஒவ்வொன்றையும் பார்த்து வந்தார்கள். ப்ரூஃப் ரீடிங் பார்த்து வந்தார்கள். தனித்தனியாக வெளியான ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் சில நூல்களை முழுமையாக ப்ரூஃப் ரீடிங் பார்த்து வந்துள்ளார்கள். குறிப்பாக பராஹினே அஹமதியா, ஆரியா தரம், சத்பச்சன் முதலியவை. இந்த நூல்களில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை, அவை எடுக்கப்பட்ட அசலிடங்கள், கிரந்தங்கள், வேதங்கள் ஆகியவற்றிலிருந்து மிகவும் நுணுக்கமாக சரிபார்த்தவாறு ஒவ்வொரு சொற்களின் உச்சரிப்பு மற்றும் மொழியாக்கத்தில் ஏற்பட்டு வந்த வித்தியாசங்களை அடிக்கோடிட்டு வந்தார்கள். ஒவ்வொரு விவகாரத்திலும் தமது ஆய்வை உச்சம் வரை எட்ட வைப்பது இவர்களின் தனிச்சிறப்பாக இருந்தது. ஆரியாதரம், சத்பச்சன் ஆகியவற்றின் ஆதாரங்களை தேடுவது, ஆய்வு செய்வது, சரிபார்ப்பது ஆகியவற்றை மிகவும் கடினமாக உழைத்து இவர்கள் பார்த்து வந்தார்கள். இவர்கள் கூறி வந்தார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் இந்த நூல்கள் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களுக்கு சான்றாக முன்வைக்கப்பட்டுள்ளன. 2 நூல்கள்
அவ்விரு மதங்களுக்கு நிகராக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. எனவே இவற்றை மிகவும் நுணுக்கமான முறையில் சரிபார்க்க வேண்டும், ஆதாரங்களை சரிபார்க்க வேண்டும். இவ்வாறு கூறி வந்தார்கள். இப்போது நம் சார்பாக ஹத்தே மன்சூர் எனப்படும் எழுத்து வடிவில் வெளியிடப்பட்டுள்ள திருக்குர் ஆனின் சாஃப்ட்வேர் தயாரிப்பதிலும் இவர்களின் தொண்டு அதிகமாக உள்ளது. மும்பை கம்பெனியில் இருந்து தயாரிக்கப்பட்டது. அதில் அவர்கள் அதிகம் பணிபுரிந்துள்ளார்கள். இரவு பகலாக அவர்கள் அதை சீரமைப்பதிலும் சரிபார்ப்பதிலும் அழகுபடுத்துவதிலும் பணிபுரிந்துள்ளார்கள். இவ்வாறு ஹத்தே மன்சூர் எழுத்து வடிவில் மொழியாக்கமில்லாத சாதாரண குர்ஆன் வெளிவந்துவிட்டது. இப்போது மௌலவி ஷேர் அலி சாஹிப் ரலிலான் அவர்களின் ஆங்கில மொழியாக்க திருக்குரானையும் தயார் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார்கள். அதுவும் கிட்டத்தட்ட தயார் நிலையில் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் விரைவாக முடிந்துவிடும். அதில் இவர்கள் பணி அதிகமாக உள்ளது. இவ்வாறே மீர் இசாக் சாஹிப் ரலிலான் அவர்களின் மொழியாக்கத்தின் சில ஜுசுகளையும் இவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். இவர்களின் வெளியீட்டுத்துறை குறிப்பாக ஹத்தே மன்சூர் எனப்படும் எழுத்து வடிவ குர்ஆனை வெளியிடுவதில் மிகவும் சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார்கள். இவர்களின் வெளியீட்டுத்துறை நாசிர் எழுதுகிறார்கள், என்னுடைய ஆசிரியராகவும் எனது துணைவியாரின் மாமாவாகவும் இருந்தார்கள். இவ்வாறு இருந்தும் கூட துணை நாசர் என்ற வகையில் எப்பொழுதும் கட்டுப்படுதலுக்கான உணர்வு மற்றும் மிகவும் பணிவு மற்றும் தன்னடக்கத்தோடு பேசுவார்கள். நான் உன்னுடைய ஆசிரியர் அல்லது உறவில் உனக்கு மூத்தவன் என்று ஒருபோதும் கூறியதில்லை. இவர்களின் மாணவர்கள் சிலர் எழுதுகிறார்கள், இவர்கள் ஜாமியாவில் கல்வி பயின்று கொண்டிருந்த மாணவ பருவத்தில் ஒரு நாளும் விடுப்பு எடுத்ததில்லை என்பதை வகுப்பில் கூறி வந்தார்கள். இதற்கு பிறகு ஜாமியாவில் கற்பிக்கும் காலத்திலும் ஒருபோதும் விடுப்பு எடுக்கவில்லை. அல்லாஹ் மர்ஹூம் அவர்களோடு மஃபிரத் மற்றும் கருணையோடு நடந்து கொள்வானாக. இரண்டாவது ஜனாசா இயக்கத்தின் முபல்லிகாக இருந்த சையத் பஷீருத்தீன் அஹமத் சாஹிப் அவர்களுடையது. இவர்களும் காதியானை சேர்ந்தவர்கள்தான். 83 வயதில் இறைநீதிக்கு ஏற்ப வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய சஹாபி சையத் சைதுத்தீன் சாஹிப் அவர்களுடைய மகன்வழி பேரர் ஆவார்கள். மிக அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர்களாகவும் தஹஜு தொழக்கூடியவர்களாகவும் துவா செய்யக்கூடியவர்களாகவும் எளிய இயல்புடைய மனிதராகவும் திகழ்ந்தார்கள். மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். 3 மகன்களை பின்விட்டு சென்றுள்ளார்கள். 3 மகன்களும் அஞ்சுமனுடைய அலுவலகங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த குறிப்பு, ஃபயஸ் அஹமத் சாஹிப் ஷானா அவர்களுடைய மகன் காதியானை சேர்ந்த வாழ்வை அர்ப்பணித்தவர் பஷாரத் அஹமத் ஹைதர் சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் 71 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் நாய் கடிக்கப்பெற்று பிறகு குணமடைந்து ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்களின் அடையாளமாக திகழ்ந்த ஹதரத் அப்துல் கரீம் சாஹிப் அவர்களுடைய மகன்வழி பேரர் ஆவார்கள். இவர்கள் வாழ்வை அர்ப்பணித்துவிட்டு கர்நாடகாவிலிருந்து காதியான் வந்துவிட்டார்கள். பிறகு மதரசா அஹ்மதியாவில் கல்வி பெற்ற பிறகு பல்வேறு அலுவலகங்களில் பணியாற்றினார்கள். இதற்கு பிறகு இவர்கள் ரிஷ்தானாத்தாவில் இன்சார்ஜாக நியமிக்கப்பட்டார்கள். அங்கு இவர்கள் நீண்ட காலம் தொண்டாற்றினார்கள். 46 ஆண்டுகள் வரை இவர்கள் இயக்கத்திற்கு தொண்டாற்றினார்கள். வழிவகைகள் குறைவாக இருந்த போதும் மிகவும் ஒழுக்கமான இயல்போடு எளிய மனிதராக மிகவும் எளிய வாழ்வை மேற்கொண்டார்கள். மிகச்சிறந்த நல்லொழுக்கமுடையவராகவும் நன்மை செய்ய விரும்பும் மனிதராகவும் திகழ்ந்தார்கள். மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் மனைவி மட்டுமின்றி 3 மகள்கள் இருக்கின்றார்கள். 3 மகள்களையும் இவர்கள் சிறந்த முறையில் படிக்க வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு மனமுடித்து கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்த குறிப்பு, அஹ்மதியா ஜமாத் பெஷாவர் மாவட்டத்தின் அமீர் மதிப்பிற்குரிய டாக்டர் முகமது அலி கான் சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் கடந்த மாதம் 68வது வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் FSC படித்துக் கொண்டிருந்த போது மாணவ பருவத்தில் தாமே பையத் செய்து ஜமாத் இணைந்தார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், அங்கு இவர்களுடைய பெரியப்பாவுடைய கடை இருந்தது. அங்கு இவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு நபர் வந்தார். அவர் மிகவும் கணித்திற்குரியவராக இருந்தார். அந்த நபர் சென்ற பிறகு இவர்களுடைய பெரியப்பா, உனக்கு தெரியுமா, இவர் காதியானி, காதியானிகள் மிகவும் நல்ல மனிதர்கள் என்று கூறினார். இதுதான் எனக்கு ஜமாத்தோடு முதல் அறிமுகம் ஏற்பட்டது. பிறகு மெடிக்கல் காலேஜில் இவர்களுடைய ஒரு வகுப்பு தோழர் அஹ்மதியாக இருந்தார். அவர் இவர்களிடம், ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக உங்களுடைய கண்ணோட்டம் என்ன, அதாவது அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா, மரணித்து விட்டார்களா, நீங்கள் என்ன ஏற்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது டாக்டர் சாஹிப் அவர்கள், முகமது அலி சாஹிப் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் மரணித்து விட்டதாக நான் ஒப்புக்கொள்கின்றேன்.
அப்பொழுது அந்த மாணவருக்கு, அகமதி மாணவருக்கு, இவர்களுக்கு தப்லீக் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வந்தது. எவ்வாறு இருப்பினும் அவர் அவரை தன்னோடு மிஷன் ஹவுஸ் அழைத்துச் சென்றார். அங்கு ஜமாத்தை பற்றி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அங்கிருந்த முரபி பஷாரத் பஷீர் சிந்திய சாஹிப் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஃபேன் ஷர்ட் அணிந்திருந்தார்கள். அவர்களை பார்த்தபோது இவர்கள் மிகவும் தாக்கமடைந்தார்கள். மௌலவியாகவும் இருக்கின்றார்கள், மாடர்ன் மௌலவியாகவும் இருக்கிறார்கள் என்று. எவ்வாறு இருப்பினும் அவர்கள், அதாவது பஷாரத் பஷீர் சாஹிப் அவர்கள் இவர்களுக்கு தாவத்துல் அமீர் என்ற நூலை படிப்பதற்காக கொடுத்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் படிக்க ஆரம்பித்த போது அந்த நாளிலேயே அதை முடித்துவிட்டேன். அகமதியத் உண்மையானது என்று எனக்கு உறுதி ஏற்பட்டுவிட்டது. 1973 இவர்கள் பையத் செய்தார்கள். 1974 ஹதரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமவுல்லா அவர்கள் இவர்களுடைய பையத்தை ஒப்புக்கொண்டார்கள். 1974 இவர்கள் அகமதியான பிறகு குழப்பங்கள் ஆரம்பமாகிவிட்டன. ஒரு குழுவாக இளைஞர்கள் இவர்களுடைய கல்லூரியில் இருந்து பிடித்து கொண்டு வந்து, அகமதியத்தை நிராகரித்து விடு, நீ அகமதியான தெரிந்து விட்டது, உன்னை ஷஹீதாக்கி விடுவோம், கொன்று விடுவோம் என்றெல்லாம் மிரட்டினார்கள். எவ்வாறு இருப்பினும் கல்லூரி நிர்வாகத்தாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பொழுது கல்லூரியின் பல்கலைக்கழகத்தின் சான்சலராக இருந்த அலி கான் பாஜா கான் அவர்களுடைய மகன் அங்கு வந்தார். அவர் இவர்களை அந்த மக்களிடமிருந்து விடுவித்து தன்னுடன் வண்டியில் அமர வைத்து நகரத்திற்கு வெளியே சென்று விட்டுவிட்டார். இவர்கள் கூறுகின்றார்கள், அங்கிருந்து வெறுங்காலோடு பொடிநடையாக நான் என்னுடைய கிராமத்திற்கு வந்தடைந்தேன். இவர்களுடைய தந்தை கூறினார், நீ ஏன் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொள்கின்றாய்? எங்களுக்கும் அவப்பெயர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றாய். நீ ஏன் அகமதியத்தை விட்டு விடுவதில்லை? அவர்கள் கூறினார்கள், என்னால் அகமதியத்தை விட முடியாது. இவ்வாறு இருப்பினும் தந்தையோடு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நிலைமை மிகவும் மோசமானதன் காரணமாக கல்வியையும் தொடர முடியவில்லை. மிகவும் மோசமான நிலைமை ஆகிவிட்டிருந்தது. ஆனால் அகமதியத்தில் நிலை பெற்றிருந்தார்கள். ஒரு நாள் இவர்களுடைய தந்தை, பார், இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துவிடு, அகமதியத்தை விட்டுவிடு என்று கூறினார். அப்பொழுது இவர்கள் கூறினார்கள், இதற்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கின்றது, இது முடிந்துவிடும். அதாவது, நீங்கள் எனக்கு உணவு அனுப்பும் பொழுது அதில் விஷத்தை கலந்து விடுங்கள், நான் மரணித்து விடுவேன், இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்று கூறினார். ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களையும் அன்னாருடைய ஜமாத்தையும் விட முடியாது என்று கூறினார். தம்முடைய தந்தையாரிடம் இவ்வாறு பதிலளித்தார். இவருடைய தந்தையார் இதற்கு பிறகு ஒருபோதும் இவரை அகமதியத்தை விடுமாறு வற்புறுத்தவே இல்லை. தந்தையார் அவர்கள் வஃபாத் ஆன போது இவர்கள் அந்த வஃபாத்தில் கலந்து கொண்டார்கள். ஆனால் ஜனாசா தொழவில்லை. அப்பொழுது மக்கள், கோத்திரத்தின் வழக்கத்திற்கு மாற்றாக செயல்பட்டுள்ளார், மிகவும் வெறுப்பை வெளிப்படுத்தியுள்ளார், எப்படிப்பட்ட மகன் தந்தையுடைய ஜனாசாவில் கூட கலந்து கொள்ளவில்லையே என்று கூறினார்கள். ஆனால் இவர்கள் இவ்வாறு கூறினார்கள், எனக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், மற்ற அனைவரும் பிறகுதான். இவ்வாறே இவர்களுடைய தாயாரும் இவர்களோடு மிகவும் மோசமானவர் நடந்து கொண்டார்கள். நீ என்னுடைய மகனே இல்லை என்று கூறினார்கள். எல்லா விஷயத்தை விட்டும், சொத்துக்களை விட்டும் இவர்களை விலக்கிவிட்டார்கள். பிறகு இவர்கள் தம்முடைய கிராமத்திற்கு செல்லவே இல்லை. ஆனால் தம்முடைய தாயாருக்கு உதவி செய்து வந்தார்கள். தம்முடைய பெரியப்பாவுடைய வீட்டிற்கு சென்று வந்தார்கள். அங்கிருந்து தம்முடைய தாயாரை இவர்கள் கருத்தில் கொண்டார்கள். அவர்களுக்கு பொருளுதவியும் செய்து வந்தார்கள். இவருடைய தாயார் வஃபாத் ஆன போது அந்த ஜனாசாவையும் இவர்கள் தொழவில்லை. இவர்களுடைய ஒரு தம்பியையும் இவர்கள் அகமதியாக்கிவிட்டிருந்தார்கள். அவரும் ஜனாசா தொழவில்லை. அப்பொழுதும் கூட எப்படிப்பட்ட மகன்கள் என்று மக்கள் ஆட்சேபனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த பதிலை தான் கூறினார்கள், எதுவரை ஜமாத்துடைய தன்மானத்தை பற்றிய கேள்வி இருக்கின்றதோ, இந்த மக்கள், அதாவது தாய் தந்தையர், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களை ஏசி வந்தார்கள். எனவே எங்களால் இவர்களுடைய ஜனாசாவை தொழ முடியாது. அசாதாரணமான தன்மானம் இருந்தது. 27 ஆண்டுகள் இவர்கள் இராணுவத்தில் துண்டாட்டினார்கள். லெப்டினன்ட் கர்னல் பதவியில் இவர்கள் ரிட்டையர் ஆனார்கள். டாக்டராக இருந்தார்கள். ரிட்டையர்மெண்ட்டின் போது இவர்களுக்கு சிறப்பு மிலிட்ரிக்கான தலைமை பதக்கம் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு இவர்கள் நசீர் டீச்சிங் ஹாஸ்டலில் துணை பேராசிரியராக பெஷாவரில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு பெற்றார்கள். அடுத்து உளவியல் துறையில் அந்த துறையின் தலைவராகவும் இவர்கள் இருந்தார்கள். 32 வயதில் இவர்களை ஹதரத் 4வது ஹலிஃபத்துல் மசீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் சர்ஹத், பெஷாவர் மாவட்டம் மற்றும் பெஷாவர் ஜமாத் ஆகியவற்றிற்கு அமீராக நியமித்தார்கள். 1985 இவர்கள் வஃப ஜதீதுடைய போர்ட் ஆஃப் டைரக்டராக நியமிக்கப்பட்டார்கள். வஃபாத் வரை இவர்கள் இந்த பதவியிலே நிலைபெற்றிருந்தார்கள். அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக வஃப ஜதீதில் இருந்தார்கள். இதே போன்று ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷன் மற்றும் தாஹிர் ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்டாண்டிங் ஷூராவுடைய மெம்பராகவும் இவர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய தம்பி கர்னல் அயூப் சாஹிப் அவர்களை பற்றி நான் கூறியிருந்தேன். அவர்கள் அகமதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. அந்த மாநிலத்தின் சர்ஹத் மாநிலத்தின் அமீராக இருந்த ஷம்சுத்தீன் கான் சாஹிப் அவர்களுடைய மகளை மணமுடித்திருந்தார்கள்.
இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் ஒரு மகனும் 3 மகள்களும் இருக்கின்றார்கள். இவர்களுடைய ஒரு மகன் வக்ஃபேனோ ஆவார்கள். இன்றைய காலத்தில் ஹியூமானிட்டி ஃபர்ஸ்டின் ஏற்பாட்டின் கீழ் தன்சானியாவில் இவர்கள் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எழுதுகின்றார்கள், டாக்டர் முகமது அலி கான் சாஹிப் அவர்கள் உண்மையானவராகவும் நேர்மையானவராகவும் தன்னலமற்றவராகவும் கள்ளம் கபடமில்லாத நிலையில் தனக்கு நிகர் தானேவாகவும் இருந்தார். எப்பொழுதும் செல்வம், செலவு, உலக பொருட்கள் அல்லது வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இவர் பேசியதே இல்லை. இவர்களுடைய பிள்ளைகளும் இதைத்தான் எழுதியிருக்கின்றார்கள், இந்த விஷயங்களைத்தான் எழுதியிருக்கின்றார்கள். எப்பொழுதும் மிகவும் மன நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வை கழித்து வந்தார்கள். எல்லா விதமான நிலைமைகளிலும் இவர்கள் பெஷாவரில் எல்லா விதமான கஷ்டங்களான நேரங்களிலும் கூட மிகவும் அன்போடும் அல்லாஹுடைய உதவி மற்றும் ஆதரவின் மீது நம்பிக்கை வைத்தவாறு பெஷாவர் ஜமாத்தை வழிநடத்தினார்கள். பெஷாவருடைய மக்கள் இவர்களுடைய வஃபாத்தினால் மிகவும் துக்கமடைந்துள்ளார்கள். ஹிலாஃபத்தோடு அளவற்ற தொடர்பு இருந்தது. மேலும் கட்டுப்படுதலுக்கான ஒரு அழகிய முன்மாதிரியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களோடு அன்பின் தொடர்பு, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அளவற்ற நேசம் மற்றும் அல்லாஹின் மீது அவனுடைய ஏகத்துவத்திற்காக எல்லா விஷயத்திற்கும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அடுத்த குறிப்பு ரப்வாவைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய முகமது ரஃபீகான் ஷாஜாதா சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் மார்ச் 30 அன்று வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் 82 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மர்ஹூம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் சஹாபிகளான ஹதரத் குலாம் ரசூல் சாஹிப் ஆப்கான் மற்றும் ஆயிஷா பட்டானி சாஹிபா அவர்களுடைய மகள்வழி பேரர் ஆவார்கள். மற்றும் புசுர்க் சாஹிப் என்று பிரசித்தி பெற்றிருக்கும் ஹசரத் அப்துல் சத்தார் கான் சாஹிப் அவர்களுடைய கொள்ளு பெறரும் ஆவார்கள். மிகவும் இறை வழிபாடு செய்யக்கூடியவர்களாகவும் இளமையிலேயே தஹஜு தொழக்கூடியவர்களாகவும் மார்க்கத்திற்கான தன்மானத்தை கொண்டிருந்தவர்களாகவும் மிகவும் உத்வேகம் கொண்டவர்களாகவும் மிகவும் தூய்மையான பண்புகளுக்கு உரியவராகவும் இருந்தார்கள். இறுதி காலத்தில் நோயில் இவர்கள் மருத்துவமனையில் மூச்சுவிட மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த போது திருக்குரானை மிகவும் உரத்த குரலில் ஓதி வந்தார்கள். இவர்கள் அபு ஜஹபியில் விமானப்படையில் பணியமர்த்தப்பட்ட போது சில காலங்களுக்கு பிறகு அபு ஜஹபி அவர்கள் சென்று விட்டார்கள். விமானப்படையின் அசம்பிளியில் ஒரு மௌலவி காதியானிகள் கொல்லப்பட தகுந்தவர்கள் என்று கூறினார். அப்பொழுது இவர்கள் மிகவும் துணிவோடு எழுந்து நின்று, நான் அகமதியாவேன், என்னை கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் பிறகு இவர்கள் அங்கிருந்து தாமே பணி விலகிவிட்டார்கள். பிறகு இங்கு பாகிஸ்தான் வந்து விட்டார்கள். தம்முடைய ஒரு மெடிக்கல் ஸ்டோரை திறந்து விட்டார்கள். மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் ராஜ்கியுடைய கிழக்கு தாருர் ரஹ்மத் வட்டத்தின் வட்டார சதராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இதேபோன்று MTA உடைய புரோகிராமில் பஷ்து மொழியில் இவர்கள் கலந்துரையாடலில் ஏறத்தாழ 50 எபிசோடுகளில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரோடும் மிகவும் பரிவுடைய தந்தையை போன்று பழகி வந்தார்கள். மேலும் மிகவும் மௌனமான முறையில் மக்களுக்கு பொருளுதவி செய்து வந்தார்கள். மூசியாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி 2 மகன்களும் 4 மகள்களும் இருக்கின்றார்கள். அடுத்த ஜனாசா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஐயாஸ் யூனுஸ் சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் மார்ச் 24 அன்று ஆஸ்திரேலியாவுடைய மாநிலமான நியூ சவுத் வேல்ஸில் வெள்ளம் வந்ததன் காரணமாக அதில் மூழ்கி வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மிகவும் தொண்டாற்றக்கூடிய தொண்டராக இருந்தார்கள். மேலும் சதர் சாஹிப் அவர்களிடம், உங்களுக்கு ஏதாவது வேலை தேவைப்பட்டால் எனக்கு எப்பொழுதும் நீங்கள் கட்டளையிடுங்கள், நான் ஆஜராகி விடுவேன் என்று கூறி வந்தார்கள். எப்பொழுதும் எல்லா தொண்டுக்கும் ஆஜராகக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் இவர்கள் ஒவ்வொருவரிடமும், என்னுடைய வீட்டின் கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும், நீங்கள் எப்பொழுது உதவி வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் என்று கூறி வந்தார்கள். மேலும் அதிகமாக எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் இளமை பருவம்தான் இருந்தது, இவர்களுக்கு திருமணமாகி இருக்கவில்லை. இவர்கள் வஃபாத்தின் போது அரசாங்கம் இவர்களுடைய பெற்றோர்களுக்கு பாகிஸ்தானில் இருந்து வருவதற்காக விசா வழங்கியது. மேலும் அரசாங்க பிரதிநிதிகளின் முன்னிலையில் இவர்களுடைய நல்லடக்கம் நடைபெற்றது. அடுத்த குறிப்பு மியா குர்பான் ஹுசைன் சாஹிப் அவர்களுடைய மகன் மியா தாஹிர் அஹமத் சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் ரப்வாவில் வக்காலத்தேமால் சாலிசுடைய முன்னாள் ஊழியராக பணியாற்றி வந்தார்கள். இவர்கள் இங்கு நம்முடைய UK இஸ்லாமாபாத்தில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருக்கக்கூடிய இத்ரீஸ் அஹமத் சாஹிப் அவர்களுடைய தந்தையார் ஆவார்கள். 67 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் தம்முடைய உள்ளூர் ஜமாத்தில் தர்பியத் சதராக இருந்தார்கள். துணை சதராகவும் ஜைமன்சார்லாவாகவும் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு பெற்றார்கள்.
தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாகவும் நஃபில்களை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். திருக்குர்ஆனை முறையாக ஓதக்கூடியவர்களாகவும் வசி செய்திருந்தவர்களாகவும் இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி 2 மகள்களும் 3 மகன்களும் விட்டு சென்றிருக்கின்றார்கள். அடுத்த குறிப்பு யூகேவை சேர்ந்த ரஃபீக் ஆஃப்தாப் சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் ஃபாரூக் ஆஃப்தாப் சாஹிப் அவர்களுடைய தந்தையார் ஆவார்கள். இவர்களும் கடந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் 63 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஃபாரூக் சாஹிப் எழுதுகின்றார்கள், என்னுடைய தந்தை பல நட்பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். எளிமையான மனிதராகவும் ஒழுக்கமான மனிதராகவும் எல்லோரோடும் பழகக்கூடியவராகவும் முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடியவராகவும் மரியாதைக்குரியவராகவும் புன்சுரிப்போடு இருக்கக்கூடியவராகவும் மக்களுக்கு மரியாதை அளிப்பவராகவும் மேலும் விருந்தோம்பல் செய்யக்கூடியவராகவும் இருந்தார்கள். பெரும்பாலான மக்கள் ஃபோன் செய்து இந்த விஷயத்தை தான் கூறியிருக்கின்றார்கள். அதாவது இந்த சிறப்புகளுக்கே சான்று பகிர்ந்திருக்கின்றார்கள். மிகவும் களப்பற்ற மற்றும் மாய்த்து கொள்ளக்கூடிய அகமதியாக இருந்தார்கள். தம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட ஹிலாஃபத்தின் நெருக்கத்தில் இருப்பதற்கு எப்பொழுதும் கவனமூட்டி வந்தார்கள். இதன் விளைவாகவே இவர்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜமாத்துடைய தொண்டையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த குறிப்பு ஜாமியா அஹ்மதியா யூகேவின் ஆசிரியரான மிர்சா நசீர் அஹமத் சாஹிப் செட்டி மசீஹ் அவர்களுடைய துணைவியார் ஜரீனா அக்தர் சாஹிபா அவர்களுடையது. அவர்கள் கடந்த மாதம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களும் சஹாபிகளுடைய சந்ததிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். மிகவும் பொறுமைசாலியாகவும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் தம்முடைய பெற்றோர்கள், மாமனார், மாமியார் ஆகிய அனைவருக்கும் தொண்டுக்கான உரிமை நிறைவேற்றக்கூடிய பெண்மணியாக திகழ்ந்தார்கள். வாழ்வை அர்ப்பணித்திருந்த கணவரோடு நன்றியுணர்வோடும் போதுமென்ற மனமோடும் வாழ்வை கழித்தார்கள். இவர்கள் கானாவில் வசித்த போது மிகவும் மோசமான நிலைமைகள் இருந்தன. பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அப்பொழுது மிகவும் பொறுமையோடும் நன்றியுணர்வோடும் பிள்ளைகளோடு இவர்கள் வாழ்வை கழித்தார்கள். எப்பொழுதும் நாவில் இவர்கள் முறையீட்டை கொண்டு வந்ததே இல்லை. மர்ஹூமா மூசியாவாக இருந்தார்கள். இவர்களுடைய ஒரு மகன் மிர்சா தௌகீர் அஹமத் சாஹிப் வாழ்வை அர்ப்பணித்தவராக MTA-வில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அடுத்த ஜனாசா ஹாஃபிஸ் முகமது அக்ரம் சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் இதே மாதம் தாஹிர் ஹாட்டில் 80 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுடைய குடும்பத்தில் அஹமதியத் ஹதரத் முதல் ஹலிஃபத்துல் மசி ரலிலான் அவர்கள் மூலமாக வந்தது. இதற்கு பிறகு இவர்களுடைய தந்தை வழிபாட்டனார் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மடல் மூலமாக பைஅத் செய்தார். கையில் பைஅத் செய்யவில்லை, எழுத்துப்பூர்வமாக பைஅத் செய்திருந்தார். இவர்களின் ஒரு மகன் வழி பேரர் அப்துல் ஹபீர் ரிஸ்வான் சாஹிப் இங்கு நம்முடைய யூகேவில் PS அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் ஜமாத்திற்கு பணியாற்றுவதற்காக தம்மை அர்ப்பணித்தார்கள். சான்றொப்பத்திற்காக இவர்கள் ஃபைஸ்லாபாத் மாவட்டத்தின் முன்னாள் அமீர் முகமது அஹமத் சாஹிப் மசர் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மார்க்கத்திற்காக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது இங்கே என்னிடமேயே நீங்கள் மார்க்க தொண்டாற்றுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது அங்கு இவர்கள் ஃபைஸ்லாபாத் ஜமாத்தில் ஊழியராக பணியாற்றினார்கள். வாழ்நாள் முழுவதும் அந்த ஜமாத்திலேயே பணியாற்றினார்கள். மேலும் எப்பொழுதும் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை வழங்கினார்கள். மூசியாக இருந்தார்கள். தம்முடைய சொத்தின் பகுதியை தம்முடைய வாழ்நாளிலேயே நிறைவேற்றிவிட்டார்கள். மிகவும் அதிகமாக தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் முறையாக தஹஜ்ஜுத் தொழக்கூடியவராகவும் இருந்தார்கள். மேலும் ஃபைஸ்லாபாதில் பல பிள்ளைகளுக்கு இவர்கள் திருக்குர்ஆன் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் பல பிள்ளைகளை திருக்குர்ஆன் மனனம் செய்ய வைத்திருக்கின்றார்கள். தம்முடைய சிறிய மகனையும் கூட திருக்குர்ஆன் மனனம் செய்ய வைத்திருக்கின்றார்கள். அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய சௌத்ரி நூர் அஹமத் நாசர் சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் கடந்த நாட்களில் 82 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் காதியானின் தர்வேஷ் சௌத்ரி முகமது அப்துல்லா சாஹிப் அவர்களுடைய மூத்த மகன் ஆவார்கள். இவர்களுடைய 2 மகன்களும் அல்லாஹ் அருளினால் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு மகன் இங்கு நம்முடைய லைபீரியாவிலுடைய பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருக்கின்றார்கள், மன்சூர் அஹமத் நாசர் சாஹிப். 2வது மகன் மஸ்ரூர் அஹமத் முசஃபர் சாஹிப் கானாவில் இயக்கத்தின் முபல்லிகாக பணியாற்றுவதற்கான நல்வாய்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2 மகன்களும் செயல்களத்தில் இருப்பதன் காரணமாக தம்முடைய தந்தையாருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். அடுத்த ஜனாசா ஹக்கீம் ஒபைதுல்லா மின்ஹாஸ் சாஹிப் அவர்களுடைய மகன் மதிப்பிற்குரிய மஹமூத் அஹமத் மின்ஹாஸ் சாஹிப் அவர்களுடையது. அவர்கள் கடந்த மாதம் 75 வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
இவர்களுடைய ஒரு மகன் ராஷித் மஹ்மூத் மன்ஹா சாஹிப் முபல்லிக் ஆவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், மர்ஹூம் ஒரு ஏழ்மை பண்புடைய மனிதராக இருந்தார்கள். எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். முறையாக தஹஜ் தொழக்கூடிய மனிதராக இருந்தார்கள். ஹிலாஃபத் மீது அளவு கடந்த மாய்ந்திருந்தல் இருந்தது. மேலும் வறியவர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு எந்நேரமும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய ஒரு மகன் கானாவில் செயல்களத்தில் இருப்பதன் காரணமாக ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. இதே போன்று இன்னொரு மகன் மலேசியாவில் இருப்பதன் காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் அனைவருக்கும், இந்த மர்ஹூம்களின் சந்ததிகளுக்கும் அவர்களோடு தொடர்புடைய மக்களுக்கும் அல்லாஹ் பொறுமையையும் மனதைரியத்தையும் வழங்குவானாக. இவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவானாக. இவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி இவர்களோடு கருணையோடு நடந்து கொள்வானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவர்களுடைய ஜனாசா தொழுகை தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.